மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? கோடை காலத்தில் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் வலுப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நமக்கு நேற்று தினம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த முன்னறிவிப்புல 6ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்று வெளியாக இருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்புல 5ஆம் தேதியே தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 5ஆம் தேதி இருப்பதாகவும், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரக்கூடிய 5ஆம் தேதி என்று கனமழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்றிலிருந்து பரவலாக ஓரிரு இடங்களில் வெப்பத்துடைய தாக்கம் குறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பும், பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், லேசான முதல் மிதமான மழையாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கூடிய நிலையில் தமிழகத்தில் அந்த ஓரிரு இடங்கள் பகுதிகளில் மட்டும் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் இன்றைய தினம் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38 அல்லது 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.